Hey dear kids, good morning to all. How are you all? I believe that you all are happy, healthy and completely safe. Yes, today it's actually your max period, but I have given you science class. Last 2 days உங்களுக்கு எந்த கிளாஸுமே கண்டக்ட் பண்ணல. Just slow and steady இந்த term start பண்ணலாம். Few reasons இருந்தது for not letting the classes yesterday and day before yesterday. The functions all going on and அந்த sound எல்லாம் இருந்தது. ஸோ எனக்கு அந்த கிளாஸஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. அண்ட் டேக் இட் ஃபார் ஸ்லோ. கொடுக்குற கிளாஸஸை ப்ராப்பராக புரிஞ்சு படிக்க முயற்சி செய்யுங்க. மேக்ஸிமம் வீடியோஸை பார்த்து என்ன கண்டென்ட் சொல்லியிருக்குன்றத புரிஞ்சு படிங்க. ஓகே, ஸோ டுடே we are going to have a discussion on the remaining topic. Mainly disease தான் இன்னைக்கோட டாபிக். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் ஆன்சர் கீ, அதாவது ஒரு சம் கொடுத்துருந்தது. ப்ளஸ் உங்கள் புக்கில் ஃபைண்ட் யுவர் பிஎம்ஐ அப்படின்னு ஒரு சம்மும் இருந்தது. ஃபைண்ட் யுவர் பிஎம்ஐ உங்கள் பேஜ் நம்பர் 64 இருக்கக்கூடிய அந்த சம் வந்து நீங்கள் தான் பண்ணணும். ஏன்னா உங்களோட வெயிட், உங்களோட ஹைட் அது வந்து பிஎம்ஐயோட ஃபார்முலாவில் போட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். மற்ற மாதிரி நான் இங்கே ஒரு அடிஷ்னல் சம் கொடுத்துருந்தேன். ஸோ அதோட ஆன்சருக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள் தான். வெயிட் வந்து என்ன கொடுத்துருந்தது? 90 kg. அப்படி தானே? ஹைட் என்ன கொடுத்துருந்தது? 180 சென்டிமீட்டர். height is equal to 180 centimeter. ஸோ இதை பிஎம்ஐயோட ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னா 180 சென்டிமீட்டரை வந்து நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணும். ஸோ 180 டிவைடட் பை 100, 2 பாயிண்ட்ஸ் தள்ளி டெசிமல் வைக்கணும். அப்படி தானே? 1.80 மீட்டர் அப்படின்னு. ஸோ பிஎம்ஐயோட ஃபார்முலா என்ன? வெயிட் இன் கேஜி டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர்னா h into h, 2 தடவை h வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பிஎம்ஐ வேல்யூ கிடைக்கும். ஸோ வெயிட் இன் கேஜி, இதில் வெயிட் இன் கேஜி என்னது? 90 kg. அப்படி தானே? ஸோ 90 டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். ஹைட் இன் சென்டிமீட்டர் 180 சென்டிமீட்டர். ஆனால் மீட்டர் நம்ம ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ 1.80 மீட்டர். அதை 2 times நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 1.80 into 1 minute, I skipped on. 1.80 into 1.80. அது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 90 kg divided by 1.80 into 1.80, 3.24 meter square அப்படின்னு கிடைக்கும். 3.24 meter squareனு கிடைக்கும். இனி அந்த 90 kgயும் 3.24ஐயும் நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் பிஎம்ஐ வேல்யூ. 3.24 எப்படி கிடைச்சது? 180 சென்டிமீட்டரை நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம். அதை நல்ல மாதிரி யோசிச்சுக்கோங்க, அது இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பிஎம்ஐ வந்து இப்போ என்ன வேல்யூ கிடைச்சது? 90 kg. கொஷினில் இருந்த சேம் இதுதான் வெயிட். 90 kg into 1.80 into 1.80 மீட்டர் ஸ்கொயர். அது ரெண்டும் கால்குலேட் பண்ணப்போ 3.24. இனி இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது மீட்டர் ஸ்கொயர், இது கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? 27.7 கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர். அந்த யூனிட்ஸை அப்படியே எடுத்து எழுதணும். ஓகே, அல்லது கரெக்ட் ஆகாது. யூ ஹவ் டு டேக் அண்ட் ரைட் தட் யூனிட்ஸ். நான் சொன்னேன் போன கிளாஸில், யூனிட்ஸ் எழுதாமல் இருக்கும்போது சிலவங்க எவாலுவேஷனுக்கு ஈவன் த ப்ராப்ளம்ஸ் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் கூட மார்க்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பாக யூனிட் வந்து எழுதணும். வெயிட்டோட யூனிட் வந்து கிலோகிராம் அண்ட் கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்த வெயிட்டோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ வந்து பிஎம்ஐ வேல்யூ எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு? 27.7 கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்படி இருந்தால் எந்த கண்டிஷன் அது? அண்டர் வெயிட்டா, நார்மல் வெயிட்டா, ஓவர் வெயிட்டா, ஒபேஸா, எந்த கண்டிஷன்? பாருங்க, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 64 இருக்குது. 25 இருந்து 30 கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர். அது இல்லாமல் நான் பிஎம்ஐ வேல்யூஸ் போட்டு தனியாக ஒரு பிக்சர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் போன கிளாஸில். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அப்போ இந்த 27.7ங்கிறது ஓவர் வெயிட் கண்டிஷன். சரியா? ஓவர் வெயிட் கண்டிஷன். அந்த இப்படி 90 kg
வெயிட் உள்ள ஒரு ஆளுக்கு 180 சென்டிமீட்டர் தான் ஹைட் இருக்குன்னா அந்த அவ்வளோ கேஜி வந்து ஓவர் வெயிட். அந்த அவ்வளோ கேஜியை நம்ம கம்மி பண்ணி நார்மல் வெயிட்டுக்கு கொண்டு வரணும். நார்மல் வெயிட் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். 25க்கு கீழே இருக்கக்கூடியது, அப்படிதானே? 25க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 20 to 25 தான் நார்மல் வெயிட். அதுக்குள்ள நம்ம எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வரணும். அந்த ஓவர் வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். இப்போ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? யூ அண்டர்ஸ்டாண்ட் எப்படி இந்த சம்ஸ் பண்ணணும்னு? ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற அந்த கேஜி வெயிட்டை வந்து ஹைட் சென்டிமீட்டரில் இருந்துச்சுன்னா அதை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி ஹைட்டை வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி, ஏன்னா மீட்டர் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆன்சரை பார்த்துட்டு அண்டர் லெஸ் தேன் 18னா அது அண்டர் வெயிட், லெஸ் தேன் 18 to சம்திங் ஒரு வேல்யூ இருந்தது இல்லையா, அதுனா அண்டர் வெயிட். தென் 20 to 25னா நார்மல் வெயிட், 25 to 30 இருந்தா ஓவர் வெயிட், above 30 இருந்தா obese. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஒபேஸும் அது ஒரு கண்டிஷன் இருக்குது. மோர் தேன் 35 or 38 வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒபேஸ் அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனால் அவங்க புக்கில் கொடுக்கல, நீங்கள் எவ்வளோ மட்டும் படித்தா போதும். ஓகே ஓகே, நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஆன்சருக்கு உங்களுக்கு கீழே ரேகா மிஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களான்னு செக் அவுட் பண்ணுங்க. ஸோ டுடேஸ் போர்ஷன் as I already said, டிசீசஸ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம், நோய்கள் பற்றி. ஓகே, ஸோ நோய்கள்னா என்ன, நோய்னா என்ன, எதனால நமக்கு நோய் வருது? நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், அப்படிதானே? நோய் வர்றதுக்கு நம்ம நார்மலாக இருக்கும்போது, நார்மலான விஷயங்கள், டே டு டே ஆக்டிவிட்டிஸ், நார்மலான விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு நோய் வருமா? இல்லை. ஏதாவது அப்நார்மலி இருக்கு, நார்மல் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கு. அது என்வாயர்மெண்ட் கண்டிஷன்ஸாக இருக்கலாம். இப்போ நம்ம ப்ரெசன்ட்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த பேண்டமிக் கூட ஒரு அப்நார்மல் விஷயம்தான், அப்படிதானே? எப்போவுமே இந்த நோய் இருந்துகிட்டே இருக்குமா? இருக்காது. இதுக்கான வேக்சின் கண்டுபிடிச்சி இதெல்லாம் கிளியர் ஆகும்போது இது போயிடும், அப்படிதானே? அந்த ஜெர்ம், அந்த நுண்ணுயிர், அந்த மைக்ரோப்கான அந்த மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது கோவிட் அல்லது கொரோனா கிரியேட் பண்ணுற அந்த மைக்ரோ ஆர்கானிசம், அந்த வைரஸ் கிருமியோட ஆன்டிபாடி ஆர் அதோட வேக்சின் கண்டுபிடிச்சி நம்ம வேக்சினேட் பண்ணிட்டோம்னா இட் வில் கோ ஆஃப், அப்படிதானே? ஸோ அப்நார்மல் கண்டிஷன்ஸ் அது த்ரூ என்வாயர்மெண்ட்டாக இருக்கலாம், அட்மாஸ்பியரிக்கல் சேஞ்சஸாக இருக்கலாம், ஆர் இன்ஃபெக்ஷன்ஸ்னால இருக்கலாம், இல்லை வந்து நம்ம பாடியோட டிஸ்ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், இன்டர்னல் பாடி டிஸ்ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், ஹெரிடிட்ரியாக இருக்கலாம். இப்படி பல வேறு காரணங்களால் ஒரு அப்நார்மாலிட்டி நம்ம உடம்புல வந்துச்சுன்னா அதுதான் நோய். அப்படி பல தரப்பட்ட நோய்கள் பற்றியும் இன்னைக்கு டாப்பிக்கில் பேசியிருக்காங்க. அண்ட் டெஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னா என்னென்னா, மெயின்லி டெஃபிஷியன்சி அண்ட் டிசீசஸ் தான் மெயின்லி உங்களுக்கு இருக்குது. அதாவது டெஃபிஷியன்சி மெயின்லி இந்த டாபிக் வந்து யூனிட் வந்து ஃபுட் பற்றி, அப்படிதானே? ஸோ டெஃபிஷியன்சி எதனால? நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டினால ஏற்படக்கூடிய ஒரு சில நோய்கள் பற்றியும் இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் டிசீசஸ் a person is getting affected with, then that person's life is in, is a challenging thing. No, it's very difficult to live a normal life. நம்ம ஏதாவது ஒரு சீரியஸான நோய் ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒரு ப்ரெசன்ட் கண்டிஷன் கூட நம்மளோட நிறைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை மாற்றி போட்டுச்சு, அப்படிதானே? ஸோ அதனால ஒரு நோய் ஏற்பட்டாலே நம்மளோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட லைஃப் கண்டிஷன்ஸாக இருக்கலாம், எல்லாமே சேஞ்ச் ஆகும், அப்படிதானே? ஸோ அந்த நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா எப்போவுமே ஆரோக்கியமான ஃபுட் சாப்பிடணும். அதுதான் ஃபைனலி இந்த பாயிண்ட்ல கன்க்ளூட் பண்ணுறது. இது தவிர்த்து ஹெரிடிட்ரியா ஜெனட்டிக்கலி உருவாகிற நோய்கள் இருக்குது. அதுக்கு we can't do anything because genetically அந்த நோய்கள் இருக்குது. ஸோ அந்தந்த நோய்கள் எதுவும் நம்ம படிக்க போகிறோம். Now everyone open your textbook, page number 64. டிசீஸ்னா என்ன? நோய், அப்படிதானே? ஸோ அந்த நோய் எதனால உருவாகுது பார்க்கலாம். டிசீஸ் இஸ் an abnormal condition
that affects a living organism. நான் சொன்ன அதே பாயிண்ட் தான். ஒரு உயிரினத்துக்கு நோய் ஏற்படணும்னா அது ஒரு அப்நார்மல் கண்டிஷன், ஒரு அசாதாரணமான சிச்சுவேஷனோ ஸ்டேட்டுக்கோ போனால் தான் அந்த நோய் ஏற்படும். திஸ் அப்நார்மல் கண்டிஷன் அஃபெக்ட்ஸ் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். இந்த அப்நார்மல் கண்டிஷன், அதாவது இந்த நோய் வாய்ப்பட்ட இந்த ஒரு அசாதாரண சிச்சுவேஷன் வந்து நம்ம பாடியோட, அது எந்த ஒரு உயிரினமாக கூட இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், எனி லிவிங் பீயிங், எந்த லிவிங் பீயிங்க்கு அந்த நோய் எந்த நோய் வந்தாலும் நம்மளோட ஸ்ட்ரக்சர்னா என்ன, கட்டமைப்பு, நம்மளோட பாடியோட ஸ்ட்ரக்சரிங், அதாவது நம்மளோட ஃபங்க்ஷனிங் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்மளோட செயல்கள். இப்போ நம்ம காய்ச்சல் வருது, நம்ம ஆக்டிவா, ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கு, ஆக்டிவா என்னைக்கு மாதிரி விளையாடுவோம், படிப்போம், ஓடி ஓடி போவோம், பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவோம், அப்படி செய்வோமா? இல்லை, நமக்கு டயர்டா இருக்கும், நம்ம ரெஸ்ட் எடுக்க பார்ப்போம், அப்படிதானே? தொண்டை வலிக்கும். நிறைய பேருக்கு அந்த ஜலதோஷம் அதிகமா இருந்ததுன்னா எப்பவுமே வந்து கொஞ்சம் மூச்சு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் எடுக்கிறதுக்கு, அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த அப்நார்மல் கண்டிஷன், அதாவது நோய் வாய்ப்பட்ட அந்த ஒரு அப்நார்மல் ஸ்டேட்டுக்கு நம்ம சேஞ்ச் ஆகும்போது நம்ம பாடியில் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வேறுபடும், நம்மளோட செயல்கள் எல்லாமே வேறுபடும், நம்மளோட அந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸோட பணிகளை வந்து பாதிக்கும், அப்படிதானே? அதுதான். டிசீசஸ் மே பி caused by external factors as well as internal dysfunction. இதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கோவிடே நம்ம எடுத்துக்கலாம், சரியா? எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இப்போ வந்து அட்மாஸ்பரிக் சேஞ்சஸ்னாலேயோ, இல்லை வந்து இந்த மாதிரி தொற்று நோய்கள்னாலேயோ, இல்லை வந்து வேற ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால, மெட்டபாலிக் ரீசன்ஸ்னால, இதனால எல்லாமே நமக்கு நோய் ஏற்படுறதுண்டு. அண்ட் எஸ்பெஷலி இன்டர்னல் டிஸ்ஃபங்க்ஷன், நம்ம பாடியில் இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்னென்னு ஆல்ரெடி ஆர்கன் சிஸ்டத்துலேயே நம்ம படிச்சாச்சு டேர்ம் 1ல். ஸோ அந்த இன்டர்னல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ், உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளுறுப்புகளுடைய டிஸ்ஃபங்க்ஷன், அதோட செயலிழப்பின் மூலமாகவும் நமக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படலாம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னலி இருக்கக்கூடிய வெளி காரணிகளும் இருக்கலாம், அதே மாதிரி உள்ளுறுப்புகளுடைய செயலிழப்பினாலே இருக்கலாம். Each disease has symptoms. We come to know about the disease from their symptoms. அப்படிதானேம்மா? ஒவ்வொரு நோய்க்கும் அறிகுறி இருக்கு. இப்போ நமக்கு தொண்டை வலி லைட்டாக வந்துச்சுனாலே ஐயோ காய்ச்சல் வந்துடுமோ அப்படின்னு நமக்கு தோணும் இல்லை வந்து ரொம்ப நம்ம டயர்டாக இருந்தோம், நம்ம சாப்பிடாம ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்து ஒர்க் பண்ணுறோம், டயர்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே தலை சுத்தும், வாந்தி வரப்போகுதுன்னா அது ஒரு ஃபீலிங் இருக்கும், அப்படிதானே? ஒவ்வொரு நோய்க்கும் இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அந்த அப்நார்மல் கண்டிஷனுக்கும் ஒரு சிம்டம் இருக்கும். அந்த சிம்டம் வச்சு தான் நம்ம அது என்ன நோய், நமக்கு என்ன ஒரு சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி இப்போ பெரிய நோய்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ், அறிகுறிகள் இருக்கு. ஸோ அந்த அறிகுறிகள் எல்லாம் வந்து கரெக்டாக சிங்க் ஆகுதுன்னா ஸோ இந்த நோயா இருக்கலாம் அப்படின்னு டயக்னைஸ் பண்ணுவாங்க, அப்படிதானே? ஸோ அதுதான். ஸோ இனி காசஸ் ஆஃப் டிசீசஸ், ஒவ்வொரு நோய்களுக்கான காரணிகள், வாட் ஆல் காசஸ், காரணங்கள் என்னென்னு பார்க்க போறோம். டிசீசஸ் ஆர் மோஸ்ட்லி காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா அண்ட் ஃபங்கை. இப்போ நமக்கு வந்த கோவிட் ஒரு வைரல் டிசீஸ், அப்படிதானே? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டிசீஸ், மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்ணுயிரிகள் அல்லது கிருமிகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். பாக்டீரியானாலேயோ, வைரஸ்னாலேயோ, புரோட்டோசோவா, ஃபங்கை, இந்த மாதிரி நுண்ணுயிரிகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஜெர்ம்ஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள் தான் அதிகம். They are transmitted by insects and also through polluted air and contaminated water. அதாவது இந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய இந்த கிருமிகள் அல்லது இந்த நுண்ணுயிரிகள், இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது ஒரு மனுஷர்ல இருந்து இன்னொரு மனுஷர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் வந்த போது சொன்னாங்க எல்லாரும் மாஸ்க் வச்சிருக்கு, இப்போவும் ப்ரெசன்ட்லி அப்படிதான், ஆனால் யாரும் மாஸ்க் வைக்கிறதே இல்லைல்ல. சரி, கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணணும், மாஸ்க் வைக்காமல் வெளியே போகவே கூடாது, அண்ட் ரொம்ப கூட்டமான நெரிசல்களில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, அதை தடுத்துக்கணும். ஓகே, ஸோ
இந்த நுண்ணுயிரிகள் எதனால ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு எதனால வந்து பரவுது? நேரமே ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஒரு பர்சன் டச் பண்ண ஒரு திங்ல நம்ம டச் பண்ணிட்டோம்னா திரும்ப அதுல இருந்து கூட பரவுறதுக்கான சான்சஸ் இருக்கு. எஸ், அப்படி இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி என்ன, இன்னொரு ஆள் காஃப் பண்ணும்போதோ, ஸ்னீஸ் பண்ணும்போதோ, தும்மும் போதோ, இந்த இருமல் வரும்போது நம்ம பக்கத்துல நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டிராப்லெட்ஸ் வழியா, வாட்டர் டிராப்லெட்ஸ் வழியா அந்த தொற்று ஏற்பட சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இன்செக்ட்ஸ், கொசு அல்லது ஹவுஸ் ஃப்ளை, நம்மளோட அந்த அன்கவர்ட் ஃபுட் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது அதுல கொசுவோ இல்ல வந்து ஈயோ ஈயோ ஏதாவது போய் இருந்துச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அதோட அந்த இதுல வந்து செக்டர்ஸ்ல வந்து என்ன, இந்த மைக்ரோப்ஸ் இருக்கும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரொம்ப சின்னது, நம்ம மைக்ரோஸ்கோப்பால மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அது மூலமா டிரான்ஸ்மிட் ஆகலாம். அதே மாதிரி பொல்யூட்டடான ஏர், அதாவது மாசடைந்த காற்றுனாலையும் தண்ணீர்னாலையும், அதனால தான் கை எப்பவும் கழுவணும், மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு வெளியே போகணும். ஏன்னா காத்துல கூட அது ஃபில்டர் ஆகி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எல்லாமே வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் வீட்டில் ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வந்த உடனே அடுத்த ஆளுக்கு சீக்கிரமா ஒரு 2-3 டேஸ்ல இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் ரொம்ப கம்மியான கிட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாவே அந்த காய்ச்சல் வந்துடும். ஏன்னா அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் நான் சொன்ன மாதிரி தும்மும் போதோ, பக்கத்துல படுத்திருக்கும் போது, இப்போ அம்மா அப்பா கூட தான் நீங்க தூங்குறீங்க அப்படின்னா என்ன, சீக்கிரமா வந்து நோய், அம்மாக்கோ அப்பாக்கோ அந்த காய்ச்சல் இருக்குன்னா, இல்ல உங்களுக்கு காய்ச்சல் இருக்குன்னா சீக்கிரமா அவங்களுக்கு பரவுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படிதானே? ஸோ இதனால அந்த மூச்சு காற்றுனால, இந்த கான்டாக்ட்னால, பிளஸ் வந்து கண்டாமினேட்டட் வாட்டர், மாசடைந்த, அதே மாதிரி வேற கண்டிஷன்ஸ் தான் இதெல்லாம், மாசடைந்த காற்றோ இல்ல தண்ணீரோ, இது மூலமா எல்லாம் இந்த மைக்ரோப்ஸ் வந்து ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு ஈஸியா டிரான்ஸ்மிட் பண்ணி அந்த தொற்றுங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுது. சம் டிசீசஸ் ஆர் காஸ்ட் when the function of the organ is affected. அது மைக்ரோப்ஸ்னால உருவாகக்கூடியது அப்படிப்பட்டது. வேறு சில டிசீசஸ் எப்படின்னா, நம்மளோட ஆர்கனோட ஃபங்க்ஷன், நான் சொன்ன மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ் நிறைய இருக்கு, ஆல்ரெடி படிச்சுட்டோம். எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் பத்தியும் நீங்க 4th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஆர்கன்ஸ் வந்து ஒவ்வொரு உடல் உறுப்பு, அது உள்ளுறுப்பா இருக்கலாம், வெளியுறுப்பா இருக்கலாம், அதோட செயல் இழப்பு அல்லது செயலின்மை காரணமாக வந்து டிசீசஸ் வந்து பரவுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இன் ஜெனரல் காசஸ் ஆஃப் diseases can be classified as below. Different types of different causes, different காரணங்கள் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். First one, metabolic factor. எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் தான் டயபெட்டிஸ். நிறைய பேருக்கு அந்த டயபெட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒபேசிட்டிங்கிற அந்த பாயிண்ட் சொல்லி கொடுத்தப்போவே அந்த டாபிக்ல, சர்க்கரை வியாதி இல்லையா? அந்த சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம அதோட மெடிசின்ஸ் எடுத்துட்டே தான் இருக்கணும். அந்த மெட்டபாலிக் ஃபேக்டர்னா நமக்கு ஏற்படக்கூடிய வளர்சிதை காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாடிக்குள்ள ஏற்படும் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே நடக்குது. ஹார்மோனல் சேஞ்சஸ், ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அந்த ஒரு சேஞ்சை தான் நம்ம மெட்டபாலிக் ஃபேக்டர், மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். ஸோ அந்த சேஞ்சஸ்னால உருவாகக்கூடிய, அது நம்ம மெயின்லி இந்த ஃபுட் இன்டேக்ல தான், மெயின்லி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதும், அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதும். ஸோ அந்த ஒரு ஃபுட் இன்டேக்னால ஏற்படக்கூடிய மெட்டபாலிக் சேஞ்சஸ், வளர்சிதைங்கிற அந்த கண்டிஷன், அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஸோ வளர்சிதை காரணங்கள். நெக்ஸ்ட், ஜெனட்டிக் ஃபேக்டர். இது ஜெனட்டிக்னு சொல்லாதீங்க, இட்ஸ் ஜெனட்டிக். ஓகே, ஜெனட்டிக் ஃபேக்டர்னா என்ன? மரபணு மீன்ஸ் மரபு. இப்போ வீட்டில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்களுக்கு யாருக்காவது உங்கள் வீட்டில் சுகர் இருக்கா, இல்லை பெரியவங்களுக்கு யாருக்காவது ப்ரெஷர் இருக்கா, அவங்க தாத்தா பாட்டி யாருக்காவது இருக்கா, அப்படி இருந்தால் உங்களுக்கு வரும், உங்கள் பையனுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஜெனட்டிக்கலி அந்த ஒரு நோய் இருந்தால் பரம்பரை ஜீன்ஸ் மூலமா அந்த நோய் வந்து உண்டாயிட்டே இருக்கிறது. தென் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன? இப்போ நான் சொன்ன இந்த எல்லாமே தான், பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, ஃபங்கை, இந்த மாதிரி மைக்ரோப்ஸ்,
அல்லது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிரிகள் அல்லது நோய் ஏற்படுத்தக்கூடிய தொற்று நோய் ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமிகள் மூலம் உண்டாகக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அது வந்து பாக்டீரியல் டிசீசஸ். ஜெனட்டிக் ஃபேக்டர்ல எக்ஸாம்பிள் வந்து கலர் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த லைட் வந்து ரொம்ப டிம்மா இருந்துச்சுன்னா கண்ணு தெரியாம இருக்கும். மேக்சிமம் அந்த ஈவினிங் டைம் ஆகும்போது லைட் டிம் ஆகும், சன்லைட் கம்மியாக இருக்கிற டைம், இல்லை ரொம்ப வெளிச்சம் இல்லாத ரூமுக்கெல்லாம் நம்ம போகும்போது, ரொம்ப வெளிச்சத்துலேருந்து ரொம்ப வந்து இதுக்கு வரும்போது, வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்துக்கு வரும்போது அப்படி இருக்கும்போது கலர் வந்து ஃபுல்லாக கண்ணு வந்து ரொம்ப தெரியாமல் இருக்கிறது, அதான் மாலைக்கண் நோய். தென் நியூட்ரிஷனல் ஃபேக்டர், அதாவது நியூட்ரிஷனல் ஃபேக்டர்னா என்ன, நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுலேயும் ஒவ்வொரு விதமான நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு, ஊட்டச்சத்துகள். ஸோ அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டினால ஏற்படக்கூடிய நோய்கள், ஊட்டச்சத்து காரணிகள். அது எக்ஸாம்பிள் மெராஸ்மஸ். மெராஸ்மஸ் என்னன்னு இன்னைக்கு கிளாஸ்ல படிப்போம். தென் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர். என்வாயர்மெண்டல் ஃபேக்டர் சுற்றுச்சூழல் காரணம் உண்டாகக்கூடிய நோய். எக்ஸாம்பிள் காலரா, கோவிட்-19 கூட சொல்லலாம். சரியா? கொரோனா. சரி, இனி அந்த பிக்சர் பேஜ் நம்பர் 64ல இருக்கிற அந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. அதாவது டிசீஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து மேலே இருக்கு, என்னென்ன டிசீசஸ் இருக்கு, என்னென்ன நோய்கள் இருக்கு, அண்ட் என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஆரோக்கியமான அந்த வாழ்க்கை முறையிலேருந்து மாறி அந்த அப்நார்மல் ஸ்டேட்ல என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்ற அந்த நோய்கள் பற்றி மேலே இருக்கு. அண்ட் கீழே அதோட ரூட் காசஸ்னா அதுக்கான மெயின் காரணிகள் என்னென்னவா இருக்கலாம். ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கு, ஆனா ஒவ்வொரு நோய்க்கும் அறிகுறிகள் இருக்கு, ஆனா அந்த அறிகுறிகள் வச்சு நம்ம நோய் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கான மெயின் காசஸ், அந்த காரணிகள் வந்து நிறைய இருக்கு. ஒரு நோய்க்கே பல காரணங்கள் இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த ரூட் காசஸ் வந்து கீழே அந்த ரூட் பகுதியில், அந்த வேர் பகுதியில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேலே உள்ள பகுதியில் என்னென்ன டிசீசஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டிப்ரெஷன்னா என்ன, மன அழுத்தம். ஓகே, மன அழுத்தம், டிப்ரெஸ்டாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மன அழுத்தம் ஏற்படலாம். அலர்ஜிஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் அலர்ஜிஸ் இருக்கு. நிறைய பேர் நல்லா தும்முவாங்க, சிலவங்களுக்கு அரிக்கும், அந்த மாதிரி நிறைய பாடியில் வரக்கூடிய எக்ஸ்டர்னலி நமக்கு ஸ்கின் அலர்ஜிஸாக இருக்கலாம், இல்லை ரெஸ்பிரேஷனல் அலர்ஜிஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். தென் ஒபேசிட்டி என்ன, உடல் பருமன், உங்களுக்கு தெரியும். கேன்சர், புற்றுநோய், அதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இரிட்டபிள் பவல் அப்படின்னா மலக்குடல் எரிச்சல். ஓகே, நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய எரிச்சல்னால ஏற்படக்கூடிய அந்த கண்டிஷன் தான் இரிட்டபிள் பவல். தென் ஆர்த்ரைட்டிஸ் மீன்ஸ் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி. ஆங்ஸைட்டினா பதட்டம், அந்த ஒரு ஆங்ஷியஸான ஒரு சுச்சுவேஷன், நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகும், எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப வந்து ஒரு ஆங்ஷியஸாக இருப்போம், அந்த ஒரு சுச்சுவேஷனாக தான் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. தென் ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம பாடியில் இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி ஆகும்போது ஏற்படக்கூடிய அந்த கண்டிஷன் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். தென் ஹை பிளட் ப்ரெஷர்னா என்ன, ஆல்ரெடி நம்ம படித்தோம், உயர் இரத்த அழுத்தம். தென் ஹார்ட் டிசீஸ் வந்து கார்டியாக் சம்பந்தமான இதய நோய்கள். சரியா? இதெல்லாம் தான் நோய்கள். ஸோ இனி என்னென்ன ரூட் காசஸ், அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். என்னென்ன காரணங்கள் என்னவா இருக்கும். டாக்ஸின்ஸ், நச்சு பொருட்களுடைய இன்டேக் வந்து அதிகமாக இருக்குது. டாக்ஸின்ஸ் எது வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே நான் சொன்னேன், தேவையில்லாத இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸில் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க இல்லையா. அண்ட் வந்து இப்போது டாக்ஸின்ஸ், ஆல்கஹால் வந்து ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல். அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறதுக்கான அந்த சிகரெட்டில் வந்து டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் டாக்ஸின்ஸ், நச்சு பொருட்கள். அதனால இந்த நோய்களில் ஏதாவது நோய் ஏற்படலாம். புவர் ஸ்லீப், தூக்கமின்மை, அது வந்து ஒரு பெரிய காரணம். ட்ராமானா அதிர்ச்சி, நம்ம வந்து அந்த அதிர்ச்சியெல்லாம் தான் நமக்கு ஆங்ஸைட்டி ஆர் டிப்ரெஷனுக்கு வந்து நம்மளை ஆளாக்குது. தென் நெகட்டிவ் தாட்ஸ்னா என்ன, அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாமல் ஒரு எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக நினச்சி அப்படியே பயப்படுறது, அந்த
நெகட்டிவிட்டி இருக்கிறது, எதிர்மறையான விஷயங்களை நம்ம யோசிச்சு பயப்படுறது, ஆங்ஷியஸ் ஆகுறது, இதெல்லாம். தென் நோ எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, அது எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு பெரிய, ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாக் டிசீசஸ், ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், ஹை பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், டயபெட்டிஸாக இருக்கட்டும், கேன்சருக்காக இருக்கட்டும், ஒபேசிட்டி, இதுக்கெல்லாம் மெயின் ரூட் காஸ் எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது. நல்ல உடல் பயிற்சி செய்யணும், டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணும், உடல் பயிற்சி கண்டிப்பாக மினிமம் ½ an hour பண்ணணும். தென் புவர் டயட்னா என்ன? ஒழுங்கா சாப்பிடாம, டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது, இல்லை ஓவர் ஈட்டிங், ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது, அந்த கரெக்டாக அந்த டயட் வந்து போதிய உணவின்மைன்னு சொல்லுவாங்க தமிழில். கரெக்டாக அந்த டயட்டை வந்து கரெக்ட் டைம் 3 times நம்ம சாப்பிட்றோன்னா கரெக்ட் ஷார்ட்டில் சாப்பிடாம ஓவர் ஈட்டிங் ஆர் சாப்பிடாமலே இருக்கிறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, அதெல்லாம். தென் இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம். ஓகே. தென் இம்யூன் இம்பேலன்சஸ், அதனால தான் அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருது, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோட இம்பேலன்சஸ். தென் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், செரிமானம் இல்லை அஜீரண குழப்பங்கள், கோளாறு, அந்த மாதிரி. சரியா? ஸோ இதெல்லாம் தான் ரூட் காசஸ். இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டிசீசஸ்க்கெல்லாம் மெயினான ரூட் காசஸ் இது மட்டும் இல்லை, வேற நிறைய ரீசன்ஸும் இருக்கு. ஆனால் மெயின்லி இதெல்லாம் தான் மெயின் காரணங்கள். மேலே நான் ரெட்ல டிக் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுக்கும், எல்லா நோய்களுக்கும் மெயினான ஃபேக்டர்ஸ் இந்த கீழே எல்லோ கலர் டிக் பண்ணிக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் தான். அதெல்லாம் தான் மெயின் ரூட் காசஸ். புரிஞ்சுதா? மூல காரணிகள். ஸோ any next ஒரு activity, find out the common disease prevalent in your area, find out the reason for them. அது நீங்க தான் எழுதணும். இப்போ காமன் டிசீஸ் என்ன? கொரோனான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அது போக என்ன வேற ஏதாவது காமன் டிசீசஸ்? இப்போ வந்து டிசீஸ் சீசன்னா ஃபீவர் சீசன் என்னன்னு தெரியல. ஸோ வாட் டிசீஸ் யூ ஃபைண்ட் ப்ரிவேலண்ட்? ரொம்ப அதிகமாக நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய டிசீஸ். முன்னாடி எல்லாம் யானைக்கால் நோய் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ ப்ரிவேலண்டாக இருக்கிறது, ப்ரெசென்ட்லி இருக்கிறது கொரோனா தான். ஸோ அதை பற்றி வாட் யூ கேன் டெல் அபவுட் த டீச்சர். ஸோ அது ஒரு ஸ்கூல் எக்ஸசைஸ், இப்போ அது பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 65, டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ். நோய்கள், என்னென்ன வகையான நோய்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். There are 4 main types of diseases. They are infectious diseases, hereditary diseases, physiological diseases and deficiency diseases. அதாவது இன்ஃபெக்ஷியஸ்னா தொற்று நோய்கள். இப்போ நம்ம பார்க்குற கோவிட், அல்ல நான் சொன்ன ஃபீவர், ஃப்ளூ, கோல்டு, இதெல்லாம் காமன் கோல்டு, இதெல்லாமே வந்து இன்ஃபெக்ஷஸ், தொற்று நோய். ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு ஈஸியாக எளிதில் பரவக்கூடிய நோய் தான் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ். எளிதில் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஒரு கான்டாக்டோ இல்லை வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மூலமாகவோ வந்து எளிதில் பரவக்கூடிய நோய் தான் அந்த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஹெரிடிட்ரி டிசீஸ். அது நான் சொன்ன பரம்பரை நோய்கள், பாரம்பரியமாக அந்த மரபணுக்கள்னால உருவாகக்கூடிய அந்த நோய்கள் தான் ஹெரிடிட்ரி டிசீசஸ். ஓகே. தென் ஃபிசியாலஜிக்கல் டிசீசஸ் அப்படின்னா உடலியல் நோய்கள். நம்மளோட பாடி பார்ட்ஸோட மேல்ஃபங்க்ஷன்ஸ்னாலேயோ, அதாவது ஏதாவது இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து கரெக்டான ஃபங்க்ஷனிங்கில் இல்லைன்னா ஏற்படக்கூடிய நோய்கள். தென் டெஃபிஷியன்சி டிசீசஸ். ஆல்ரெடி அது நிறைய வாட்டி சொல்லியாச்சு, இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால உருவாகக்கூடிய நோய்கள். இதை பற்றி எல்லாம் நம்ம படிக்க போகிறோம். இனி இங்கே ஒரு டூ யூ நோ ஃபேக்ட் இருக்குது. 1 மார்க்னு இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி 1 மார்க் பண்ணுங்க. More number of people die every year due to heart diseases than any other diseases. எந்த ஒரு நோயை விடையும் இந்த கார்டியாக் டிசீசஸ், இதே சம்பந்தமான ஹார்ட் டிசீசஸ் மூலமா இறக்குற மனுஷர்களோட அந்த எண்ணிக்கை தான் அதிகம். ஓகே. எந்த ஒரு நோயை விடவும் அதிகம் இந்த இதய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களால வந்து திடீர் இறப்போ இல்லை திடீர் மரணம் இல்லை வந்து ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க, இறந்துருவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு இதய சம்பந்தமான நோய்களில் இறக்குறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு. ஓகே. சரி, அது எந்த நோய் அப்படின்னு கேட்டால் இது fill in the blanks இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டால் எழுத தெரியணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட், 1 மார்க் பண்ணிக்கோங்க. Similarly,
the next types of diseases அதுவும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. infectious diseases, hereditary, physiological and deficiency diseases, 4 types தான். so infectious diseases என்ன சொன்ன, தொற்று நோய்கள் இல்லையா. so அதுல வந்து infectious diseases are caused by microorganisms which enter our body and multiply inside them. நுண்ணுயிரிகள் அல்லது இந்த தொற்று நோய் ஏற்படுத்தக்கூடிய இந்த கிருமிகள் வந்து நம்ம பாடிக்குள்ள எது மூலமாவோ, ஃபுட் மூலமா இருக்கலாம், இல்லை சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்மிஷன் டிசீசஸ் வந்து சொல்லியிருந்தது இல்லையா, இந்த கண்டாமினேட்டட் வாட்டர் ஆர் ஏர் ஆர் த்ரூ ஃபுட் ஆர் த்ரூ இன்செக்ட்ஸ், மஸ்கிட்டோஸ், ஹவுஸ் ஃப்ளை, இதெல்லாம் வந்து என்ன அந்த டிரான்ஸ்மிட் பண்ணும் இந்த ஜெர்ம்ஸ் அல்லது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ அது நம்ம பாடிக்குள்ள என்ட்ராய் பெருகும். ஒன்னா என்ட்ராகும், இல்லை 2 3 அப்படின்னு என்ட்ராகுதுன்னு வைங்க. செல்ஸ் வந்து யூனிசெல்லுலரா இருக்கிறதுனால மல்டிப்ளை ஆகும். சீக்கிரமா அந்த ஃபிஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகே, ஸோ அந்த மல்டிப்ளைனா என்ன, அதிகமா பெருகிறதுனால ஏற்படக்கூடிய இந்த நோய் தான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். தீஸ் டிசீசஸ் ஆர் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். இந்த மாதிரி நோய்கள் வந்து ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க, காமன் கோல்ட், COVID-19, நார்மல் சாதாரண சளி, பின்ன COVID-19, ஃப்ளூ நிறைய இருக்குது, ஃப்ளூ இருக்குது, ஃபீவர் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்மால் கான்டாக்ட்லேயே நமக்கு சீக்கிரமா டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய transmissible diseases or infectious diseases. See, communicable diseases. Through if someone sniffs, தும்மும் போது, மஸ்கிட்டோஸ், இல்லை வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ்க்ரீட்டா பாஸ் பண்ணும்போது, ஒரு அன்கிளீன் அன்ஹைஜீனிக்கான பாத்ரூம்ஸ் வாஷ்ரூம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய, அப்படியும் ஏற்படலாம் இந்த நோய். அண்ட் த்ரூ viruses, so many factors are given, through unusual contacts, இதெல்லாம்னால நம்ம என்ன infectious diseases யூஸ் வரலாம். அண்ட் வந்து இப்போ சொல்லுவாங்க இல்லையா, நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணாத சிரிஞ்சில் வந்து ஊசி, நம்ம சிரிஞ்சில் என்ன ஊசி எடுத்தோன்னா அதில் அந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு சின்ன நோய் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக பரவுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆர் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, தொற்று நோய்கள். நெக்ஸ்ட் ஹெரிடிட்ரி டிசீசஸ். ஹெரிடிட்ரினா என்ன, நான் சொன்னதுதான், பாரம்பரியமாக நமக்கு உண்டாக சான்ஸ் இருக்கக்கூடிய நோய்கள். இப்போது தாத்தாக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, அப்போ பிள்ளைக்கும் இருக்கும் இல்லையா. அதனால அப்படி ஜெனட்டிக்கலி ஜெனட்டிக்கலி உருவாகக்கூடிய நோய்கள் தான் ஹெரிடிட்ரி டிசீசஸ். ஹெரிடிட்ரி டிசீசஸ் occur due to abnormalities in the gene. நம்ம மரபணுவில் இருக்கக்கூடிய அசாதாரணமான மாற்றங்கள்னால உருவாகக்கூடிய இந்த நோய் தான் ஹெரிடிட்ரி டிசீஸ். These diseases are passed from parents to children. பேரண்ட்ஸ்லேருந்து சில்ட்ரனுக்கு ஈஸியாக பரவுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்குது, ப்ரெஷர், ரத்த அழுத்தம் எல்லாமே சொல்லலாம். ஓகே, தென் ஃபிசியாலஜிக்கல் டிசீசஸ்னால் என்ன சொன்ன, உடலியல் நோய்கள், அதாவது நம்ம பாடி ஆர்கன்ஸ், பாடியில் உடல் உறுப்புகள், உள்ள உறுப்புகளாக இருக்கலாம், வெளி உறுப்புகளாக இருக்கலாம், அதோட மேல்ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, அந்த செயலிழப்புனால, ஒழுங்கற்ற இயக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால, சீரான ஒழுங்கற்ற இயக்கம் இல்லாமல் இருக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு கண்டிஷனை தான் நம்ம ஃபிசியாலஜிக்கல் டிசீசஸில் செக்மெண்ட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் ஆஸ்துமானா என்ன, நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் நம்ம என்ன மூச்சு விடுறோம் இல்லையா, நம்ம ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் எல்லாம் என்னன்னு படித்தோம். மெயின் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் எதுமா, லங்ஸ், ஆல்ரெடி நம்ம படித்தோம். ஸோ லங் டிசீசஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வரக்கூடிய ஏதாவது ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் ஆர் மேல்ஃபங்க்ஷனால் என்ன நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ மூச்சு ஒழுங்காக எடுக்க முடியாது. ஏன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மான்னு சொல்லும்போது அதில் மியூக்கஸ் ஃபார்மாக இருக்கும். ஸோ அது நம்ம மூச்சு எடுக்கவும் விடவும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஸோ அதான் ஆஸ்துமா. ஓகே, அந்த கண்டிஷன் தான் ஆஸ்துமா. ஸோ அந்த மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஓட டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மேல் ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்காக செயல்படாமல் இருக்கும்போது, அதோட செயலிழப்பு ஏற்படும் பொழுது நமக்கு உருவாகக்கூடிய நோய்களை தான் ஃபிசியாலஜிக்கல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ஃபிசியாலஜிக்கல் டிசீசஸ் தான் இது. ட்ராக்கியா, லங்ஸ், ஹார்ட். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம், இது நம்ம ஆல்ரெடி படித்த இந்த ஆர்கன்ஸில் என்ன ஒரு ப்ராப்ளமோ, ஏதாவது ஒரு டிஸ்ஃபங்க்ஷனோ மேல்ஃபங்க்ஷனோ இருந்தாலும் அந்த ஃபிசியாலஜிக்கல் டிசீசஸ்ன்ற அந்த செக்மெண்ட்டில் நம்ம கொண்டு வரணும். சரியா? சரி. இனி அடுத்தது டெஃபிஷியன்சி டிசீசஸ். வாட் யூ மீன் பை டெஃபிஷியன்சி டிசீஸ்? நான் சொல்லி கொடுத்தேன், ஊட்டச்சத்து குறைபாட்டினால ஏற்படக்கூடிய நோய்கள். A diet which contains all essential nutrients in correct proportion is indispensable for maintaining good health. ஒரு நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு ரொம்ப தேவை உணவு தான். அதுவும் கரெக்டான முறையில் டைமுக்கு ப்ராப்பராக 3 டைம்ஸ்னா அந்த டைமிங் ஸ்கிப் பண்ணாமல், அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட், தண்ணியோட அந்த கண்டென்ட் கம்மி ஆகாமல் நம்ம எல்லா விதமான ஹெல்தியான ஃபுட் ஐட்டம்ஸும் சாப்பிட்டோம். ஒரு எசென்ஷியல் குவான்டிட்டி, எசென்ஷியல் அமௌண்ட்டுக்கு ஓவர் ஈட் பண்ணாமல், ஓவராக அதிகமாக சாப்பிடாம, அளவான டைமுக்கு அளவான சாப்பாடு கரெக்டான நேரத்துக்கு நம்ம சாப்பிட்டோன்னா அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸ் அண்ட் அந்த நியூட்ரியன்ஸ் நம்ம பாடிக்கு என்ட்ராகும். ஆல்ரெடி நம்ம படித்தோம், காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி டைஜஷன் ஆகும், அப்படி இப்படின்னு எல்லாம் படித்தோம் இல்லையா? தேவையான சத்துக்களை வந்து பிளட் வந்து அப்சார்ப் பண்ணி எடுக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி ஆர்கன் சிஸ்டத்தில் நீங்கள் படித்தாச்சு. ஸோ அதுதான். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவே தான் நமக்கு மருந்து. நம்ம நல்ல சுத்தமான ஹெல்தியான முறையில் குக் பண்ண ஃபுட், அதே மாதிரி ஹெல்தியான முறையில் வெஜிடேஷன் பண்ண ஃபுட் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். ப்ளஸ் நம்ம எக்ஸசைஸ் அண்ட் கரெக்டான அந்த ப்ரொசீஜர்ஸ், நம்மளோட லைஃபோட ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக கரெக்டாக போயிட்டே இருந்தோம்னா நல்ல குட் ஹெல்தி பர்சனாக நம்ம வாழலாம். அப்படிதானே? ஸோ இது திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பேக்கில் கொஷினில் இருக்குது. ஸோ அந்த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், நமக்கு பாடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் உணவில் இருக்குது. அதை ஒரு ப்ராப்பர் டயட்டில் நம்ம கரெக்டான ப்ரொப்போர்ஷன்னா என்ன, சரி விகிதத்தில் நம்ம சாப்பிட்டோன்னா ஹெல்தியான ஒரு லைஃப் நமக்கு இருக்கும். குட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணும். நம்ம உடம்பு வந்து ஒரு சீரான ஆரோக்கியத்தை பெறும். Deficiency in one or more of the nutrients causes various diseases. அதாவது ஒரு நியூட்ரியன்ட்னால, ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரியன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? இப்போ ப்ரோட்டீன்ஸ், புரதச்சத்து இருக்குது, மினரல்ஸ் ஆர் வைட்டமின்ஸ்னு சொல்லலாம், விட்டமின்ஸ்னு சொல்லலாம். அது உங்களோட விருப்பமான விட்டமின்ஸ் ரெண்டுமே கரெக்டான ப்ரொனன்சியேஷன் தான். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் ஆர் வைட்டமின்ஸ். தென் so many you have vitamins or vitaminsலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு நியூட்ரியன்டோ இல்லை பல நியூட்ரியன்ஸோடைய குறைபாடுனால வேரியஸ் டிசீசஸ், பல விதமான நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பல விதமான நோய்களை தான் நம்ம டெஃபிஷியன்சி டிசீசஸ், ஊட்டச்சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய்கள் தான் டெஃபிஷியன்சி டிசீசஸ். இப்போ புரிஞ்சுதா? வெரி இம்பார்ட்டன்ட், பேக்கில் கொஷினில் இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பராக சாப்பிட்டோம், கரெக்டான ஃபுட் ஐட்டம்ஸை கரெக்டான ஃபுட் ப்ரொப்போர்ஷனில் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டோன்னா எல்லா நியூட்ரியன்ஸும் நம்ம பிளட் அண்ட் பாடி அப்சார்ப் பண்ணி நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கும். அப்படி நமக்கு நியூட்ரியன்ஸோட குறைபாடு இருக்கும் பொழுது என்ன ஆகும்? ஒரு சில நோய்கள் ஏற்படலாம். அந்த நோய்களை தான் நம்ம டெஃபிஷியன்சி டிசீசஸ் அல்லது ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள், டெஃபிஷியன்சி டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் 2 டெஃபிஷியன்சி டிசீசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீசஸ் அண்ட் விட்டமின் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ். இந்த 2 தான். அதோட நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஈஸி தான், வெரி ஈஸி.
Marasmus and kwashiorkor are the protein deficiency diseases. புரதச்சத்து proteins நிறைய இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம சாப்பிடக்கூடிய நான்வெஜ் ஐட்டம்ஸ்ல ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் வந்து பல்சஸ் சீரியல்ஸ்ல எல்லாம் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் ஓட குறைபாடுனால ஏற்படக்கூடிய இரு நோய்கள் தான் இது marasmus and kwashiorkor. Underline both the words marasmus and kwashiorkor. marasmus spelling பார்த்துக்கோங்க, MARASMUS marasmus. kwashiorkor KWASHIORKOR. இதான் புரதச்சத்து புரோட்டீனோட அந்த டெஃபிஷியன்சினால ஏற்படக்கூடிய ரெண்டு நோய்கள். The child affected by marasmus loses weight and it will appear as though bones are covered by skin. இதான் marasmusக்கான கண்டிஷன். பாருங்க, இதான் marasmus. இந்த செகண்ட் பிக்சர் இருக்கு இல்லையா, நான் ரெட் கலர்ல பண்ணியிருக்கேன் இல்லையா, அதான் marasmus. அதாவது இந்த marasmus நோய் ஏற்படக்கூடிய ஒரு குழந்தை எப்படி இருக்கும்னா, அதோட வெயிட் டோட்டலி இருக்கக்கூடிய அந்த எடையே கம்மியாகி எள்ளும் தோலுமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே ஒரு கண்டிஷன் தான். ஃபுல் எதுவுமே இருக்காது அந்த பேபியோட பாடி, அந்த சைல்டோடையோ அந்த பர்சனோடைய பாடியில் அந்த போன்ஸ் இங்கே பாருங்க எவ்வளவு எவிடெண்டாக உங்களுக்கு தெரியுது. உங்கள் புக்லேயும் இருக்குது, செகண்ட் பிக்சரில் இருக்கு இல்லையா, அதுதான் மெராஸ்மஸ். ஸோ அந்த சத்தே இருக்காது, அந்த பாடி, அந்த பேபியோட பாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? எலும்பும் தோலும் மட்டும் இருக்கிறது மாதிரி இருக்கும். அதான் மெராஸ்மஸ். அதை வந்து அண்டர்லைன் பண்ணுங்க. லாசஸ் வெயிட். மெராஸ்மஸ் கண்டிஷன் என்ன ஆகும்? லாசஸ் வெயிட் ஆஸ் த போன்ஸ் ஆர் கவர்ட் பை ஸ்கின். போன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கின்ல கவர் ஆகி இருக்கிறது மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். The child affected by kwashiorkor develops an enlarged belly with swollen face and feet. அதாவது இதுதான் kwashiorkor condition. See which I am circling with blue color. தலையும் வயிறும் வந்து enlarged-ஆ இருக்கும். பெல்லினா என்ன? வயிற்று பகுதி, அதான் பெல்லின்னு சொல்லுவோம். swollen face, feet, கால்களும் வந்து, கால்கள்னா காலில் பாதம் தலை வயிறு இது மூன்றும் வீங்கி இருக்கும், ஸ்வெல்லனா இருக்கும், வீக்கமா இருக்கும். மற்றது எல்லாமே வந்து டோட்டலி அது என்ன, திரும்பவும் அந்த மெராஸ்மஸ் கண்டிஷன் மாதிரி ஃபுல் ஜஸ்ட் அந்த போன்ல ஸ்கின் கவர் ஆயிருக்கு. கொஞ்சம் கூட அந்த சதை மஜ்ஜை எதுவுமே இல்லாம டோட்டலி அந்த எள்ளும் தொலியுமா இருக்கும். ஸ்வெல்லனா வீக்கமா இருக்கிறது இந்த தலை வயிறு அண்ட் பாதம் பகுதிகளில் மட்டும் ஸ்வெல்லனா இருக்கும். ஸ்வெல்லனா என்ன? வீக்கம் அடைந்திருக்கும். புரிஞ்சுதா? அதையும் அண்டர்லைன் பண்ணுங்க. enlarged belly, swollen face and feet. enlarged bellyனா என்ன? பெரிய வயிறு, கொடை வயிறு மாதிரி, பெரிய முகம், அந்த swollen வீக்கமடைந்த முகமும் பாதங்களும். By eating protein rich foods like egg, milk, fish and green leafy vegetables we can avoid protein deficiency diseases. எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த புரதச்சத்து நோயை? புரதச்சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய இந்த நோய்களை எப்படி கம்மி பண்ணலாம்? எக் முட்டை, மில்க் பால், ஃபிஷ் மீன், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரை வகைகள் அந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிட்டோம்னா என்ன, இந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீசஸ் வந்து குறையலாம். ஸோ இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து டெய்லி சாப்பிடவோ இல்லை அடிக்கடி வாங்கி சாப்பிடவோ அவங்க சாப்பிட்டே கூட இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ரொம்ப புவர் பீப்புள் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு மேக்சிமம் ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த kwashiorkor மெராஸ்மஸ். அவங்க குழந்தை வந்து கன்சீவாக இருக்கும்போது சத்தான உணவுகள் எதுவும் சாப்பிடலன்னா குழந்தை இந்த மாதிரி பிறக்கும். kwashiorkor அண்ட் மெராஸ்மஸ்னா பாடி வெயிட் கம்ப்ளீட்டாக போய் ஜஸ்ட் அந்த போனை வந்து ஸ்கின் கவர் ஆகிருக்கிறது மாதிரி ஒரு கண்டிஷன். kwashiorkor வந்து அந்த enlarged belly and swollen face and feet, மற்றபடி எல்லாமே ஸ்கெலட் மாதிரி இருக்கும். ஓகே, அதான். ஸோ நான் சொன்ன அந்த பாயிண்ட் தான் டூ யூ நோ ஃபேக்டில் கொடுத்துருக்காங்க. இது எந்த கண்டிஷன்? இந்த ஃபர்ஸ்ட் பேபி எந்த கண்டிஷன் சொல்லுங்க?
ப்ளூவில் டிக் பண்ணியிருக்கிறது என்ன கண்டிஷன்? ப்ளூவில் நான் இது பண்ணியிருக்கிறது, ப்ளூவில் பண்ணியிருக்கிறது வந்து குவாஷியாக்கர், அப்படி தானே? ஸ்வல்லன் பெல்லி அண்ட் ஃபேஸும் இதாக இருக்குது. அண்ட் செகண்ட் பிக்சர் வந்து இப்போ நான் ரெட்டில் வந்து மார்க் பண்ணுறது என்ன கண்டிஷன் அது? that is, which disease is that? That is marasmus. Okay, so அது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. So do you know fact வாசிங்க. Kwashiorkor disease is found more among people in developing countries. வளர்ந்த நாடுகள்ல, வளரும் நாடுகள்ல அதிகமாக காணப்படும் நோய் தான் இது. It is because their diet is high in carbohydrates, which is cheaper, and low in proteins, which is costly. As they live below poverty line, they couldn't afford protein rich food. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ரிச், அது கார்ப்ஸ் நிறைய இருந்து சாதம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சோறு அந்த மாதிரி நார்மல் ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் சாப்பிட முடியும். இந்த புரோட்டீன்ஸ் புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மீன், முட்டை, பால்லாம் எப்போவுமே, அதாவது வறுமை கோட்டுக்கு ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அது வாங்கக்கூடிய ஃபெசிலிட்டியே கிடையாது. அப்போ அந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால இந்த மாதிரி நோய்கள் ஏற்படும். மெயின்லி அந்த பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் வளரும் நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் இல்லை, வளரும் ஒரு சில அங்கே இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய நாடுகள், ஒரு ஏழையான மக்கள் வந்து அதிகம் வசிக்கக்கூடிய நாடுகளில் வந்து இந்த பஞ்சம், அந்த ஒரு நார்மலான ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எல்லாம் எல்லா டைப் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸும் சாப்பிட்றதுக்கு பிளஸ்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட முடியலைன்னா இந்த மாதிரி நோய்கள் வரும். ஓகே, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எதெல்லாம் பாருங்க. எக், மில்க், ஃபிஷ். லுக் யர் டெக்ஸ்ட் புக். எக், மில்க், ஃபிஷ் அண்ட் green leafy vegetables, இதெல்லாம். ஓகே, ஸோ அதுதான் ப்ரோட்டீன்ஸ் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோன்னா இந்த மெராஸ்மஸ் ஆர் குவாஷியார்கர் இந்த ஒரு ஸ்டேட் வந்து வரவே வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விட்டமின் அண்ட் vitamin, you can say either vitamin or vitamin and mineral deficiency diseases. vitamins நாலையும் தாது உப்புகள், அதாவது மினரல்ஸ் தான் தாது உப்பு அப்படின்னு சொல்லுவோம். அயன் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மினரல்ஸ்னால ஏற்படக்கூடிய நோய் குறைபாட்டு ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள். என்னெல்லாம் ஊட்டச்சத்துக்கள்? மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் ஆர் vitamins. Then certain diseases are caused by deficiency of vitamins, alias vitamins and minerals. By eating vitamin and mineral rich food items, we can avoid these diseases. The following table gives some of the diseases caused by deficiencies of vitamins and minerals and the food items which rectify them. அதாவது ஒரு சில நோய்கள், certain diseases are caused by deficiency of vitamins and minerals. இந்த மினரல்ஸ்னாலையும் வைட்டமின்ஸ் அல்லது விட்டமின்ஸ்னால ஊட்டச்சத்துக்களால் ஏற்படக்கூடிய குறைபாடுகளால், அதோட அந்த ஊட்டச்சத்தின் குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் சில உண்டு. By eating vitamin and mineral rich food items, we can avoid these diseases. இந்த நோய்களை நம்ம கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும்னா வைட்டமின் ரிச்சான ஃபுட்டும், அதே மாதிரி இந்த மினரல்ஸ், இந்த தாது உப்புக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணணும். அது என்ன ஏதுன்னா இந்த ஃபுட் ஐட்டம்ஸை அந்த டேபிளில் கீழே நீங்கள் பார்க்குற பேஜ் நம்பர் 66 பார்க்குற அந்த டேபிளில் கொடுத்துருக்கு. The following table gives some of the diseases caused by deficiency. ஒரு சில டிசீசஸ் டெஃபிஷியன்சி, விட்டமின்னாலே மினரல்ஸ்னாலே ஏற்படக்கூடிய டெஃபிஷியன்சி டிசீசஸ் பற்றியும், அண்ட் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா இந்த டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்றதும் கீழே அந்த டேபிள் எக்ஸ்பிளைனாக இருக்குது. ஸோ அந்த டேபிள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா விட்டமின் டெஃபிஷியன்சிஸ், நைட் பிளைண்ட்னஸ் இருக்கும், மாலைக்கண், பெலகெரான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அப்புறம் நம்மளோட கிராக்கிங் ஆஃப் த லிப் கார்னர்ஸ் இருக்குது, ரிக்கெட்ஸ், அப்புறம் கம்ஸ் அண்ட் டீத் வந்து டேமேஜ் ஆகிற ஸ்கர்வின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பற்றி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ வைட்டமின்
name of the vitamin or mineral, name of the disease, food containing the என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு, அந்த விட்டமின்ஸ் அதாவது அந்த விட்டமின்ஸோட குறைபாடு இருந்தா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் வரும், அண்ட் அந்த டிசீசஸை கம்ப்ளீட்டாக போக்கணும்னா என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிடலாம். அதாவது இந்த விட்டமின் ஏ ரிச் ஃபுட் என்ன, பி ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன, சி ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன, டி இ கே அயனோட ஃபுட் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்னன்ற அதை டேபிளில் நம்ம இந்த செகண்டில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய இந்த டிசீசஸை போக்கணும்னா என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிடலாங்கிறது தேர்ட் காலத்தில். அதாவது விட்டமின் ஏ பி சி டி இ கே அயன் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸை வந்து தேர்ட் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிசீஸ் விட்டமின் ஏ, விட்டமின் ஆர் வைட்டமின் ஏ, நைட் பிளைண்ட்னஸ். வைட்டமின் ஏ குறைபாடு இருந்தால் நமக்கு எந்த நோய் ஏற்படும், நைட் பிளைண்ட்னஸ் ஏற்படும். நைட் பிளைண்ட்னஸ்னால் என்னென்னு இப்போ பார்த்து தான் உண்டு, அப்படி தானே, மாலைக்கண். டியூ டு வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இங்கே இருக்குது, கொஞ்சம் நீங்கள் கிளியர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால் உருவாக்கக்கூடிய மாலைக்கண் நோய் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தேன். அந்த நோய் எதனால, அந்த லோ லைட் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு ஒரு கண் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது, சில டைம் வந்து தெரியவே தெரியாது கண். ஸோ அந்த ரொம்ப வெளிச்சத்தில் தெரியும், ஆனால் லைட் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆகும்போது மாலைக்கண் நோய் ஏற்படும். ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு அல்லது அந்த விட்டமின் ஏ ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக், மில்க், கேரட், பப்பாயா. முட்டை, பால், கேரட்ஸ், அப்புறம் பப்பாளி பழம். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா இந்த வைட்டமின் ஏ நிறைய நமக்கு பாடியில் என்டர் ஆகும். ப்ளஸ் அந்த நைட் பிளைண்ட்னஸ் டிசீசஸ் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எக், மில்க், கேரட் அண்ட் பப்பாயா, அதான் வைட்டமின் ஏ ரிச் ஃபுட், அண்ட் யூ கேன் resist the vitamin A disease, that is night blindness, to a certain level. Then next one, vitamin B. Vitamin B அதோட டிசீஸ் என்னன்னா பெரிபெரி. வைட்டமின் பி குறைபாடுனால ஏற்படக்கூடிய இந்த டிசீஸ் தான் பெரிபெரி. பெரிபெரினா இதுதான் பாருங்க, இந்த ஒரு கண்டிஷன் தான். அதாவது இது எதனாலனா புவர் டயட் அண்ட் ஆல்கஹாலிசம், ப்ராப்பராக அந்த போதிய உணவின்மை, கரெக்டான டைமுக்கு அந்த ஃபுட் எடுக்காமல் இருக்கிறது இதனாலையும், அண்ட் ஆல்கஹாலிசம், நிறைய ஆல்கஹால் வந்து இன்டேக் பண்ணினாங்கன்னா இந்த பெரிபெரி கண்டிஷன் வந்து ஏற்படும். புரிஞ்சுதா? ஸோ அதுதான் அது வந்து நம்ம அந்த பெரிபெரி கண்டிஷன், அந்த வைட்டமின் பி ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்னா மில்க், பீஸ், சீரியல்ஸ், green vegetables. பால், பீஸ்னா பட்டாணி, சீரியல்ஸ் என்னென்ன, சீரியல்ஸ் எல்லா வகையான சீரியல்ஸும், தானியங்கள், ரைஸ், வீட், ராகி, இதெல்லாம். ஓகே, ஸோ தானியங்கள் ப்ளஸ் க்ரீன் வெஜிடபிள்ஸ். க்ரீனியாக இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸும், வெண்டைக்காய், வெள்ளரிக்காய் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். தென் விட்டமின் சி, நெக்ஸ்ட் ஒன் இஸ் விட்டமின் சி ஆர் வைட்டமின் சி. வைட்டமின் சி குறைபாடுனால ஏற்படக்கூடிய அந்த நோய் என்ன, ஸ்கர்வி. வாட் இஸ் தட்? ஸ்கர்வி. அதுதான் இது. ஸ்கர்வினா இதுதான். பல்லு பார்த்துக்கோங்க, அந்த பல்ல வந்து அந்த என்லார்ஜ்டு சதை இருக்கு, அண்ட் இது வந்து ரொம்ப பெயின் ஆகும் நமக்கு. ஸோ இதுதான் ஸ்கர்வி. அந்த கண்டிஷன் வந்து எதனால உருவாகுது, நம்ம உடம்புல தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்டதுல வைட்டமின் சியோட குறைபாடு அதிகமாக இருக்கும்போது ஸ்கர்வி அப்படின்ற அந்த டிசீஸ் கண்டிஷன் நமக்கு உருவாகுது. ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அம்லா, ஆரஞ்ச், லெமன், டொமேட்டோ. அம்லானா என்ன, நெல்லிக்காய், ஆரஞ்ச், லெமன் எலுமிச்சைப்பழம், தென் டொமேட்டோ. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் அதிகமாக இன்டேக் பண்ணால் விட்டமின் சி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் ஸ்கர்வி அந்த டிசீஸோட கண்டிஷனை வந்து ஓரளவுக்கு நம்ம ரெக்டிஃபை பண்ணி ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேபிள்லையும் ஒவ்வொரு விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு, பல விதப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ அதை ப்ராப்பராக தெரிஞ்சு வாசிங்க. வைட்டமின் டி. வைட்டமின் டி இனி என்ன,
வைட்டமின் டி குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய் என்ன? ரிக்கெட்ஸ். ரிக்கெட்ஸ்னா என்னன்னா இதுதான் ரிக்கெட்ஸ். கால் வந்து வளைஞ்சு இந்த சின்ன பேபிஸ்க்கெல்லாம் ஒரு வேளை இந்த ஊட்டச்சத்து கம்மியாகி காலில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் கால் வளைஞ்சு ஒரு மாதிரி நடக்கிறதுக்கே இதுவாக இருக்கும். ஸோ அதான் ரிக்கெட்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அந்த விட்டமின் டி குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய் தான் அந்த ரிக்கெட்ஸ். ஸோ இதுக்கு மெயின்லி இதோட டெஃபிஷியன்சி ஆர் இந்த நோயை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னா விட்டமின் டி அதிகமாக சன்லைட்டில் இருக்குது, மில்க் பாலில் இருக்குது, எக் முட்டையில் இருக்குது, ஃபிஷ்ல இருக்குது. சூரிய ஒளி, பால், முட்டை, மீன் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் இந்த சன்லைட் கண்டிஷன் சூரிய ஒளியில் போய் நிற்கணும்னு சொல்லுவாங்கல்ல, போக்கு வெயில், ஈவினிங் டைம் இருக்கக்கூடிய வெயில் அல்லது மார்னிங் 9:30 to 11 வெயில் வந்து பட்டா நல்லது, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஃபுல் ரிச் இன் வைட்டமின் ஆர் விட்டமின் டி. ஸோ வைட்டமின் டி நம்ம அதிகமாக இன்டேக் ஆகணும். நம்ம பாடியிலையும் பிளட்லையும் அதிகமாக வந்து இன்டேக் ஆகணும்னா யூ கேன் டேக் ஆல் தீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ், மில்க், எக், ஃபிஷ் அண்ட் கொஞ்சம் சன்லைட்டும் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா that will also increase our level of vitamin D in our body. ஓகே, ஸோ அந்த ரிக்கெட்ஸுங்கிற அந்த நோயை வந்து இந்த மாதிரி ஃபுட் கண்டிஷன்ஸ்னாலேயும் சன்லைட்னாலேயும் நம்ம தடுக்கவோ ரெக்டிஃபை பண்ணவோ முடியும். நெக்ஸ்ட் வைட்டமின் இ. வைட்டமின் ஆர் விட்டமின் இ எது வேணால் சொல்லலாம். வைட்டமின் இ ஸ்டெரிலிட்டி. ஸ்டெரிலிட்டினா என்ன? மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து will not get fertilized and no pregnancy will not be able to pregnancy வந்து இல்லாமல் இருக்கிறது தான் அந்த வைட்டமின் இ அல்லது விட்டமின் இனால ஏற்படக்கூடிய அந்த கண்டிஷன். ஸோ அந்த ஸ்டெரிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணவோ இல்லை வைட்டமின் இ ரிச் ஃபுட் வந்து சாப்பிட்றது எதெல்லாம்னா ஆப்பிள், வீட், க்ரீன் வெஜிடபிள்ஸ். ஆப்பிள், வீட், கோதுமை, க்ரீன் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிட்டோன்னா இந்த வைட்டமின் இ ரிச் கண்டிஷன்ஸ் வந்து வைட்டமின் இ ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணும்போது இந்த மாதிரி நோய்களை வந்து நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வைட்டமின் கே. வைட்டமின் கே, தட் இஸ் நேம் ஆஃப் த டிசீஸ் ஹெமரேஜ். ஹெமரேஜ்னா என்ன? இரத்த கசிவுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இரத்த தமனிகளில் வந்து பிளட்ஸ் வந்து எஸ்கேப் ஆகி கரெக்டான ஒரு இதில் இல்லாமல் கசிஞ்சு போயிருக்கிறது, இரத்த கசிவு, ஓவர் ப்ளீடிங் ஆர் ஸ்டாப்பேஜ் ஆஃப் பிளட் ப்ளீடிங், அதுதான் அந்த ஹெமரேஜ், பிரெயின் ஹெமரேஜ்னெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ வைட்டமின் கேயோட குறைபாடு இருக்கும்போது நம்மளோட தமனிகளில் நர்வ்ஸில் வந்து பிளட்டோட ஃப்ளோ வந்து வில் வேரி, அதுதான் ஹெமரேஜ். ஓகே, அது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, கேபேஜ், க்ரீன் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, தக்காளி, கேபேஜ், முட்டைக்கோஸ் இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்தோன்னா இந்த பிரெயின் ஹெமரேஜ் ஆர் ஹெமரேஜ் அந்த கண்டிஷனை நம்ம நல்ல மாதிரி மாற்ற முடியும். ஓகே, நம்மளோட நர்வ்ஸில் ஓடக்கூடிய பிளட் செல்ஸில் ஓடக்கூடிய அந்த பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டான ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடியும். வைட்டமின் கே, ஹெமரேஜ் இதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜஸில் தான் நம்மளால் க்யூர் பண்ண முடியும். ரொம்ப வந்து வேர்சன் ஸ்டேஜில் வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோன்னா வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே இதெல்லாம் நம்ம பாடியில் நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எந்த நோய்களும் வராமலும் நம்மளால் தடுக்க முடியும். புரிஞ்சுதா? ஸோ தான் க்ரீன் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, கேபேஜ் இதான் வைட்டமின் கே ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து அயன். அயன்னா என்ன? இரும்பு சத்து, இரும்பு தாது உப்பு வந்து காய்டர் அல்லது காய்டர் தான் ஆக்சுவலி சொல்லணும், காய்டர்னு சொல்லுங்க. காய்டர் அது கிரியேட் பண்ணக்கூடிய அந்த டெஃபிஷியன்சி, அயடினோட டெஃபிஷியன்சினால தான் இந்த காய்டர்ங்கிற அந்த கண்டிஷன் ஏற்படுது. அதாவது முன்கழுத்து வீக்கம் ஒரு முன்கழுத்து கழலைன்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து அப்படியே பல்ஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் தான் காய்டர்.
ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா you can take food items like iodized salt and vegetables. அயடின் ரிச் சால்ட், இப்போ நிறைய அயடைன் சால்ட் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அயடின் ரிச் சால்ட் உப்பு நம்ம எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது சாதத்துக்கு கூடயோ இல்லை நம்ம சமைக்கிற உணவில் நம்ம வந்து அயடைஸ் சால்ட் போட்டு சமைச்சோ நல்லது. தென் வெஜிடபிள்ஸ், எனி கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் நிறைய சாப்பிட்டோன்னா அயடினோட அந்த மினரல் நம்ம பாடியில் நிறைய இருக்கும். அண்ட் காய்டர் அந்த டிசீசஸோ அயர்ன் டெஃபிஷியன்சி மூலம் உண்டாகக்கூடிய வேறு டிசீசஸோ உருவாகாமல் இருக்கும். தென் லாஸ்ட்லி அயர்ன். அயர்ன்னா இரும்பு சத்து. அது வந்து என்ன? அனீமியா. அனீமியான்னா என்ன? இதுதான் அனீமியா கண்டிஷன். அது நார்மல் பீப்புளுக்கு ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல் தான் அதிகமாக இருக்கும். அனீமிக்கான பர்சனுக்கு அந்த ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அதே அளவில் தான் இருக்கும். புரிஞ்சுதா? அந்த ரெட் பிளட் செல்ஸ் எப்போவுமே ரெட் பிளட் செல்ஸ் ஆர் ரெட் பிளட் கார்பஸ்யூல்ஸ் அது வந்து ஹீமோக்ளோபினோட ரெட்டிஷ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. அண்ட் இட் இஸ் ஹெல்பிங் அவர் பாடி இன் வேரியஸ் மீன்ஸ். அதே மாதிரி ஒயிட் பிளட் செல்ஸ் தான் சோல்ஜர்ஸ் ஆஃப் அ பாடி. நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான எல்லா இதுவுமே ஒயிட் பிளட் கார்பஸ்யூல்ஸ் தான் கொடுக்குது. ஸோ அனீமிக்கான பர்சனுக்கு அந்த ஆர்பிசிஸுங்கிற ரெட் பிளட் கார்பஸ்யூல்ஸ் ஆர் காப்பர் செல்ஸ் வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். புரிஞ்சுதா? அதனால நமக்கு இரத்த சோகை அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. அதுதான் அனீமிக்கான கண்டிஷன் தான் அது. ஸோ அந்த நம்ம என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டோன்னா அந்த சிச்சுவேஷன் வராமல் நம்ம தடுக்க முடியும்னா கேஷ்யூஸ், பீன்ஸ் அண்ட் லெண்டில்ஸ், ஸ்பினாச், கீரை வகைகள், பீன்ஸ், அப்புறம் வந்து பருப்பு வகைகள், கேஷ்யூஸ், இதெல்லாம் உலர்ந்த கேஷ்யூஸ், இது கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு தேவையான அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் இது சாப்பிட்டோன்னா அயர்ன் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் அதெல்லாம். கேஷ்யூஸ், பீன்ஸ் அண்ட் லெண்டில்ஸ், ஸ்பினாச், கீரை வகைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா அனீமிக் ஆன கண்டிஷன் நமக்கு ஏற்படாது. அதாவது நம்ம பாடியில் தேவையான அளவு ஒயிட் பிளட் செல்ஸும் ரெட் பிளட் கார்பஸ்யூல்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ ஒன் மோர் டைம், வைட்டமின் ஏனால ஏற்படக்கூடிய வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால ஏற்படக்கூடிய நோய் நைட் பிளைண்ட்னஸ். அதை வந்து தடுக்கிறதுக்காகவும் டு ஹாவ் மோர் வைட்டமின் இன் அவர் பாடி யூ கேன் இன்டேக் எக், மில்க், கேரட், பப்பாயா. ஓகே, தென் வைட்டமின் பி, பெரி, அதுதான் அந்த கண்டிஷன். வைட்டமின் பி டெஃபிஷியன்சினால ஏற்படக்கூடிய நோய் பெரி. டு அவாய்ட் திஸ் யூ கேன் intake milk, peas, cereals and green vegetables. Then vitamin C, scurvy. Vitamin C oda deficiency nala ஏற்படக்கூடியது scurvy. What all food you can intake or vitamin C rich food items are amla, நெல்லிக்காய், orange, lemon, tomato. Then vitamin D oda deficiency nala ஏற்படக்கூடிய வைட்டமின் டி டெஃபிஷியன்சினால ஏற்படக்கூடிய நோய் ரிக்கெட்ஸ். ஸோ சன்லைட், மில்க், எக், ஃபிஷ் இதிலெல்லாம் வைட்டமின் டி அதிகமாக இருக்குது. அண்ட் வி கேன் அவாய்ட் த ரிக்கெட்ஸுங்கிற அந்த டிசீஸ் சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணலாம். வைட்டமின் ஈனால ஏற்படக்கூடிய அந்த வைட்டமின் இ குறைபாடுனால ஏற்படக்கூடிய அந்த நோய் வந்து ஸ்டெரிலிட்டி. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னா யூ கேன் have apple, wheat, green vegetables. Then similarly vitamin K, அது hemorrhage, இரத்த கசிவு. ஸோ green vegetables, tomato, cabbage இதெல்லாம் நம்ம சரியான விகிதத்தில் ரைட் ப்ரொபோர்ஷனில் எடுத்துட்டோன்னா you won't have that condition and you can avoid such situations. iodine மெயின் இது goiter. அயடினோட குறைபாடுனால ஏற்படக்கூடிய அந்த நோய் வந்து goiter. ஸோ அது நம்ம தடுக்கிறதுக்கு யூ கேன் ஹாவ் iodized salt for your cooking while you're cooking any sort of food that requires salt and vegetables. Then finally iron, இரும்பு சத்து.
ஸோ அது வந்து அனீமியா, அதாவது இரும்பு சத்து அதிகமாக இல்லைன்னா இரத்த சோகை அனீமியா அப்படின்ற கண்டிஷன் வந்து உருவாகும். ஸோ டு அவாய்ட் தட் ஆர் டு ரெக்டிஃபை தட் ஆர் டு avoid such situations coming, we can intake much amount of cashews, beans and lentils and also spinach. Spinach na கீரை. Okay, so அவ்வளவுதான். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட விட்டமின் ஏயோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸோட குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த செகண்ட் காலம்ல இருக்கு. அதை அவாய்ட் பண்ணணும் இல்லை ரெக்டிஃபை பண்ணணும்னா சாப்பிட வேண்டிய ஃபுட் ஐட்டம்ஸ் விட்டமின் ஏ, பி, சி அந்த மாதிரி இந்த மினரல் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு தேர்ட் காலத்தில். இப்போ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சரி, that's it for today's class and we are going to discuss the question answers. Question answers la just only one question da. Already நம்ம first part 1 la spoilage of food, purpose of food preservation methods part 1 la பார்த்தாச்சு. part 2 la வந்து நம்ம how to prevent obesityங்கிறது part 2 la பார்த்தாச்சு. நீ part 3 வீடியோ தான் இது. ஓகே, part 3 ல just இந்த ஒரு question மட்டும்தான். டெஃபிஷியன்சி டிசீஸ்னா என்ன? டெஃபிஷியன்சி டிசீஸ்னா என்ன? டெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னா என்ன? தமிழ்ல என்ன? ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய். அப்போ அது எதனாலன்றதும் நம்ம எழுதணும். ஃபார் மெயின்டைனிங் குட் ஹெல்த், அதாவது உங்கள் புக்கில் இருக்கிற அதே பாயிண்ட் நான் கொடுக்கல, கொஞ்சம் அதை மாற்றிருக்கேன். ஏன்னா ஈஸியான வேர்ட்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். ஃபார் மெயின்டைனிங் குட் ஹெல்த் ஆல் நியூட்ரியன்ஸ் ஷுட் பி இன் கரெக்ட் ப்ரொப்போர்ஷன். நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும்னா எல்லா நியூட்ரியன்ஸும், கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம், ஆர் மினரல்ஸ், வைட்டமின்ஸ், எது வேணா இருக்கலாம். ஸோ எல்லா நியூட்ரியன்ஸும் கரெக்டான சரி விகிதத்தில் நம்ம சாப்பிடணும். ஃபார் மெயின்டைனிங் குட் ஹெல்த் ஆல் நியூட்ரியன்ஸ் ஷுட் பி இன் கரெக்ட் ப்ரொப்போர்ஷன். Deficiency in one or more nutrients causes various diseases which are called deficiency diseases. இந்த ரெண்டு 2 points உங்க புக்ல இருக்கு, 2 lines நான் அதை சேர்த்து அப்படியே ஒரு லைன்ல கொடுத்துருக்கேன். deficiency in one or more nutrients, ஒன்றோ பல விதமான டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கு, ஒன்றோ பல நியூட்ரியன்ஸ்னாலேயோ ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுனால வரக்கூடிய நோய்கள் ஏராளம். அந்த நோய்களை தான் நம்ம டெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ புரிஞ்சுதா? ஃபார் மெயின்டைனிங் குட் ஹெல்த் ஆல் நியூட்ரியன்ஸ் ஷுட் பி இன் கரெக்ட் ப்ரொப்போர்ஷன். டெஃபிஷியன்சி இன் ஒன் ஆர் மோர் நியூட்ரியன்ஸ், ஒன்னா இருக்கலாம் இல்லை நிறைய இருக்கலாம், ஒன்னோ பல நியூட்ரியன்ஸ்னாலேயோ ஏற்படக்கூடிய குறைபாடுனால பல விதமான நோய்கள் ஏற்படும். அந்த நோய்களை தான் நம்ம டெஃபிஷியன்சி டிசீஸ்னு சொல்றோம். Deficiency in one or more nutrients causes various diseases which are called deficiency diseases. Have you understood only that? So I hope you all would have understood this portion very well. நல்ல clean-ஆ நீட்டா பொறுமையா explain பண்ணிருக்கு. and இன்னைக்கு one word portions நிறைய mark பண்ணி கொடுத்திருக்கு. அதெல்லாம் mark பண்ணி படிச்சுக்கோங்க. and question answer just only one question answer. அது ப்ராப்பரா spelling mistake இல்லாம உங்க நோட்புக்ல எழுதி எடுத்து ப்ராப்பரா படிச்சு வச்சுக்கோங்க. இனி just 2 more portion left over. ஃபுட் பிரமிட் அண்ட் கிச்சன் சேஃப்டி. அது முடிச்சுட்டு நம்ம ரிவிஷன் கிளாஸும் கண்டக்ட் பண்ணி உடனடி எக்ஸாம் இருக்கும். ஸோ ப்ராப்பராக அதுக்கு முன்னாடி ஒழுங்காக உட்காந்து படித்து எக்ஸாம் எழுதுங்க. ஒவ்வொரு போர்ஷன் சொல்லும் போதும் அதில் மெயினாக சொல்கிற பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக கொடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாம் கவனித்து வச்சுக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ எனிவேர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.